திருச்சி மாவட்டத்தில் முதலீடு தொகையை கூட எடுக்க முடியாத அளவிற்கு நேந்திரம் வாழை விலை வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். முதலீட்டு தொகையை கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் விவசாயிகள். வாழை நேந்திரம் வாழையில் போட்டு இந்த வருஷம் வரலாறு காணாத வீழ்ச்சியாக இருக்குது. ஒரு கிலோ வந்து 10 ரூபா 11 ரூபா தான் போகுது. ஒரு வாழைத்தாரே வந்து 100 ரூபா அல்லது 110க்கு தான் போகுது. எங்களுக்கு முதலீட்டிலேயே பகுதி அமௌண்ட் எங்களுக்கு வரல. இப்போ ஒரு ஏக்கருக்கு 2.5 லட்ச ரூபா வருதுன்னா 1 லட்ச ரூபா தான் இப்போ வருது. 1.5 லட்ச ரூபா முதலீட்டு அமௌண்ட்டே போயிடுது. அது ரொம்ப அதனால் விவசாயிகள்லாம் ரொம்ப மிகுந்த கஷ்டத்தில் இருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் ஏதாச்சும் இழப்பீடு மாதிரி கொடுத்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வரைக்கும் விற்றோம். அதனால் அது லாபமும் கிடச்சி. இப்போ லாபமே எங்களுக்கு வேண்டியதில்லை. போட்ட முதலீடு கிடச்சா போதும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு வந்தால் போதும். இன்வெஸ்ட்மெண்ட்டே 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா பக்கமாக வருது. ஒரு வாழை சவுக்குக்கு முட்டு கொடுக்குற சவுக்கே இன்றைக்கி 100 ரூபா 120 ரூபா வந்துடுதுங்க. அந்த சவுக்குக்கு உண்டான அமௌண்ட்டு கூட நமக்கு வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது. இந்த பக்கத்தில் இனிமேல் இப்போ எலெக்ஷன் வேறு டிக்ளேர் பண்ணிட்டான். இந்த எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணதுனால மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். பணம் கொண்டு வரக்கூடாதுமாங்க. வந்து டிஜிட்டல் பேமெண்ட் கூட பண்ணக்கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி பல காரணிகள் இருக்குது. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து லாபமே எங்களுக்கு வேண்டியதில்லை. போட்ட முதலீடுக்கு ஒரு நஷ்ட ஈடு மாதிரி கொடுத்தா தேவலாம். போன வருடங்கள் நேந்திர வாழை எல்லா வாழைகளும் நல்லா தாறுகளாக இருந்ததுனால நல்ல விலைக்கு போயிட்டு இருந்துச்சு. 400 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இந்த வருடம் 26வது வருடம் அந்த வருடம் விலைகள் சரியில்லை. இல்லை 100 ரூபா நேந்திரம் 100 ரூபா, ஏலரிசி கொஞ்சம் விற்கிது 200 ரூபாய் விற்கிது. மீதி நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டு ஏக்கருக்கு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். செஞ்சாலும் அதுக்கு தகுந்தாப்புல பலன் இல்லை. இப்படியே நாங்கள் செஞ்சுருந்தால் சொசைட்டி கடைங்களெலாம் கட்ட முடியாது. மற்றும் கடைகளை வந்து பேங்க்லலாம் நகை வச்சுருக்கிறேன். நானே கொஞ்சம் வச்சுருக்கேன், உண்மையாலுமே சொல்கிறேன். அதை திருப்ப முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எல்லோரும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, விவசாயிகளாம் என்ன பண்ணுவாங்க? இதே நிலை நீடித்தா நாங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த நீடித்தா அரசாங்கம் தான் எங்களுக்கு நல்லா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசும் செய்யணும், எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 72 காலகட்டத்திலலாம் ஒரு 60,000 50,000 ஏக்கர் வாழை உற்பத்தி பண்ணேன். ஆனால் இன்றைக்கி படிப்படியாக குறைஞ்சி வாழை பரப்பளவு குறைஞ்சிருச்சு. 2வது சென்றாண்டு இந்த நேந்திரம் வாழை கிட்டத்தட்ட ஒரு தாருண்டியே 400 ரூபா 450 ரூபா விற்றுச்சு. கிலோ 46 ரூபான்னு விற்றுச்சு. ஆனால் இந்த ஆண்டு அதே நேந்திரம் தாரு கிலோ 10 ரூபாயும் தாருடைய எண்ணிக்கை 100 ரூபா 110 ரூபாய்க்கு தான் விற்கிது. இந்த விலை ஏற்றம் நாங்கள் முழுக்க கேரளாவை நம்பி தான் இதை உற்பத்தி பண்ணுறோம். அதிக உற்பத்தி பண்ணுறதுனால தான் இங்கே ஒரு நாளைக்கு 80 டன்னு 60 டன்னு தான் அங்கே ஏற்றுமதி பண்ண முடியும். 150 டன்னுக்கு மேலே ஏற்றுமதி பண்ணுறதுனால அங்கே விலை விற்கல. அதனால் விவசாயிகள் மிகவும் கவலைக்குரிய இடத்துல இதில் இருக்காங்க.